VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit vit.vit.ac.in. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை அறிக்கை. தமிழகத்தில் கஞ்சா புழக்கமே இல்லை என்று கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் திமுக அமைச்சர் சுப்பிரமணியம் சொல்லியிருக்கிறார். திருத்தணியில் 17 வயது சிறுவர்கள் கஞ்சா போதையில் வடமாநில இளைஞரை அரிவாளால் வெட்டியதை அமைச்சர் பொய் என்கிறாரா? தமிழகத்தின் பல இடங்களில் கஞ்சா விற்பனை, கடத்தல், வைத்திருப்பு தொடர்பான வழக்குகள் தொடர்ந்து பதிவாகி வருகின்றன. தூத்துக்குடியில் திமுக கவுன்சிலரின் மகன் கஞ்சா வழக்கில் கைதானது. சென்னை ஆவடியில் ஆயிரக்கணக்கான கிலோ கஞ்சா பறிமுதல். ராமநாதபுரம், திண்டுக்கல், மதுரையில் நூற்றுக்கணக்கான கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு பலர் கைதானது என அனைத்தும் தினமும் வரும் செய்திகள். கோவையில் கல்லூரி மாணவர் விடுதிகளில் போலீசார் நடத்திய சோதனையில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள், ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தமிழகத்தில் போதைப்பொருள் எந்த அளவுக்கு ஆழமாக பரவியுள்ளது என்பதற்கு இதுவே சாட்சி. ஆனால் தமிழகத்தில் கஞ்சா புழக்கமே இல்லை என்று அமைச்சர் பேசுவது பொதுமக்களுக்கு செய்யும் துரோகம். கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாத திமுக அரசு உண்மையை மறைத்து தப்பிக்க பார்க்கிறது. முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க அமைச்சர் சுப்பிரமணியன் முயற்சிப்பது வெட்கக்கேடு என்று அண்ணாமலை கூறியுள்ளார்.